ஷோல இபிஎஸ் பேசின கருத்து தமிழ்நாட்டுல ஒரு புது பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பேசின கருத்துக்கு ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வெல்கம் டு தி கிரே. நான் உங்கள் மதுமிதா. ரோட்டு ஷோல இபிஎஸ் அவர்கள் ரொம்ப பலமா திமுகவை தாக்கி பேசிட்டு வராரு. அதுல ஒரு கருத்து சொன்னதுதான் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. அப்படி என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு கோவில பார்க்கும் போதெல்லாம் கண்ணு உறுத்துதான். ஏன்னா மக்கள் உண்டியல்ல போற காசெல்லாம் கோவில பராமரிக்காம அத அறநிலைத்துறை எடுத்து கல்லூரியில கட்டிட்டு வராங்க. இது என்னங்க நியாயம்? அதிமுக ஆட்சியில எவ்வளவு காலேஜ கட்டியிருக்கோம், அது எல்லாம் அரசாங்க பணத்துலதான் கட்டணும். ஏன் அரசாங்க பணம் இல்லையா? கோவில் அறநிலைத்துறை காசை எடுத்து எதுக்கு கோவில் கட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுதான் பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் தமிழகத்தை காப்புன்னு கிளம்பியிருக்காரு. அவரு தமிழகத்தை அப்படின்னு மீன் பண்றாரே தவிர தமிழ்நாடுன்ற வார்த்தையை பயன்படுத்தலையே. ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றவங்க கூட தானே கூட்டணி வச்சிருக்காரு. அதனாலதான் தமிழ்நாடை தவிர்த்து தமிழகத்தை காப்போம்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. முக்கியமா சொல்ல போனா அதிமுகவே காப்பாத்த முடியல, அதிமுகவை மீட்டெடுக்காம தமிழகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்து நாங்க தமிழ்நாட்டை மீட்டெடுத்து எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரோம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் கூவத்தூரை ஏலம் எடுத்து எவ்வளவு கரப்ஷன் எல்லாம் பண்ணாருன்றது தெரியாதா? அவரு பண்ண எல்லா தப்பையும் மறைக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு உரிமைகளையும் அடகு வச்சு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க அதெல்லாம் சரி செஞ்சு இப்ப இந்தியாலேயே தமிழ்நாட்டை 9.69 விழுக்காடா உயர்த்தி இருக்கோம். இத நாங்க சொல்லல, ஒன்றிய அரசே சொல்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை தலை நிமிர்த்த வச்சிருக்கோம். இது திமுக ஆட்சியில தான் அப்படி நடந்திருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது இபிஎஸ் அவர்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் துரோகம் தான். உங்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்தவரே துரோகம் பண்ணி அனுப்பிட்டீங்க. உங்களை நம்பி கட்சியை கொடுத்தா அதையும் உருப்படியா பார்க்காம மக்களுடைய நம்பிக்கையை வீணடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அடுக்கடுக்கா இபிஎஸ் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். கீழடி அகழாய்வுக்கான ஆய்வறிக்கைய இன்னும் வரைக்கும் மத்திய அரசு வெளியிடல. கீழடி அகழாய்வுனா என்ன தெரிய போகுது இபிஎஸ் அவர்களுக்கு? அவருக்கெல்லாம் கீழே படுத்துட்டு போகதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற இபிஎஸ் அவர்கள் இப்ப என்ன ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னா, அறநிலைத்துறை சார்பா கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. இது அவரெல்லாம் எப்படி முதலமைச்சரா இருந்தாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா பக்தவச்சலம் ஐயா காலத்துல இருந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் வரைக்கும் அறநிலைத்துறை சார்பா கல்லூரிகளை கட்டியிருக்காங்க. ஏன் முதல்வர் எம்ஜிஆர் கூட பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரிய அவர் தான் கட்டினாரு. எடப்பாடியார் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு அந்த கல்லூரியுடைய கூடுதல் கட்டடத்தை திறந்து வச்சுட்டு வந்தாரு. அப்ப என்ன இபிஎஸ் அவர்கள் மயக்கத்துல இருந்தாரா அப்படின்ற கேள்வியையும் முன் வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் அதிமுக பாஜகவோட டப்பிங் வாய்ஸா தான் பேசிட்டு இருந்தாரு இபிஎஸ். ஆனா இப்ப ஒரிஜினல் வாய்ஸாவே மாறிட்டாரு போல. இத பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு அந்த டைலாக்கையும் சொல்லியிருக்காரு. ஒரு திரைப்படத்துல வடிவேலு படத்துலதான் ஒரு காமெடி ஒண்ணு வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப கலாய்ச்சிதான் பேசியிருக்காரு முதல்வர் அவர்கள். பாஜக காரங்களே கல்லூரி கட்டுறதுக்கு எதிராக எதுவும் பேச மாட்டுக்கிறாங்க. இவருக்கு என்ன கஷ்டம் கல்லூரி கட்டுறதுலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தையும் பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிட்டு மக்களோட உரிமைகளை வஞ்சிக்கிற கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு சுற்றுப்பயணம் செஞ்சா மட்டும் இபிஎஸ் அவர்களை ஏத்துப்பாங்களா? அவருடைய இந்த பொய்யான பரப்புரையெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால மக்கள் ஓரணியா திரண்டு இந்த மாதிரி மக்களை ஏமாத்திட கட்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெளியேற்றுவோம் அப்படின்னு ரொம்பவே வீரமா பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இபிஎஸ் ஐயாவோட ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அதுல மொத்தமே துரோகம் தான் இருக்கும். அதனால கண்டிப்பா மக்கள் அவங்களை நம்ப மாட்டாங்க. எல்லா மக்களும் ஓரணியா திரண்டு திமுகவுக்கு தான் ஆதரவா இருப்பாங்கன்றத அந்த மேடையில ஸ்டாலின் அவர்கள் சொல்லி முடிச்சிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் வரப்போற காலத்துல டெய்லி ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் இருக்க போகுதுன்னு தெரிய போகுது. இப்ப தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால
இவருக்கு குறையா அவரும் அவருக்கு குறையா இவரும் பேசிட்டு இருக்க போறாங்க. இது மக்களை எந்த அளவுக்கு சென்றடைய போகுதுன்றத 2026 தேர்தல்ல தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.